வணக்கம். இப்போது கெமிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது பார்த்துடலாம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ஜென்ரல் டர்னில் 28 பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதற்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95+ இந்த ரேஞ்சில் வரும். அதுக்கடுத்து ஜென்ரல் டர்னில் உமன், ஸோ இதற்கான கட் ஆஃப் 92+. தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறப்போ 90+ வரும். உமனில் தமிழ் வழி கல்வி 85+ வரும். கேட்டகிரி 1, 2, 3, 4க்கு நம்ம சொன்னது தான். அடுத்து பிசி பார்த்துருவோம். பிசி கேட்டகிரியில் கெமிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா 87+ அந்த ரேஞ்சில் வரும். உமனுக்கு 85+ அந்த ரேஞ்சில் வரும். தமிழ் வழி கல்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா 80+ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உமனில் தமிழ் வழி கல்வி அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கான 75 + 1, 2, 3, 4 கேட்டகிரிக்கு அதே தான் வரும். பிசிஎம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் 80+ அந்த ரேஞ்சில் வரும். அதில் உமன் 75+ல் வரும். தமிழ் வழி கல்விக்கும் சேம் அதே மெத்தடு தான். அண்ட் கேட்டகிரி 1, 2, 3, 4க்கு அதே தான் வரும். எம்பிசி டிஎன்சி, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85+ மதிப்பெண்கள் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் உமன் அப்படின்னா 83+, தமிழ் வழி கல்வி அப்படின்னா 80+ மார்க் வரும். அடுத்து கேட்டகிரி 1, 2, 3, 4க்கு சேம் எலிஜிபிள் மார்க் இருந்தால் போதும். எஸ்சி கேட்டகிரியில் 78+ அப்படின்றது கட் ஆஃப் வரும். இதில் உமன் அப்படிங்கிறப்ப 75+ அந்த ரேஞ்சில் வரும். உமனில் தமிழ் வழி கல்வி அப்படின்னா குவாலிஃபிகேஷன் மார்க் போதும். கேட்டகிரி 1, 2, 3, 4க்கும் குவாலிஃபிகேஷன் மார்க் போதும். எஸ்சிஏல 73+ அந்த ரேஞ்சில் வரும். இதில் உமன் அப்படின்னா 70+ மார்க் அப்படின்றது வரும். இதில் தமிழ் வழி கல்வி குவாலிஃபிகேஷன் மார்க் போதும். அடுத்து எஸ்டியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் 65+ அப்படின்றது வரும். மீதி இருக்கிற தமிழ் வழி கல்வியோ அல்லது உமனோ கேட்டகிரி 1, 2, 3யோ உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றது இருந்தாலே போதும். ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது. இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா 100% பயப்படாமல் இருக்கலாம். இதை விட அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா அப்படின்றத தாண்டியும் நீங்கள் இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்திருந்தாலே போதும், உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.